தமிழ்நாடு வானிலை செய்தி நண்பர்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகிற நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? வருடம் தொடங்கியதிலிருந்தே சில மாவட்டத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது இந்த வருடத்தில் நல்ல மழைக்கான அறிகுறியா அப்படின்லாம் சில பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. கண்டிப்பா எந்தெந்த மாவட்டத்தில் மழை தொடங்கியிருக்கு, எங்கெல்லாம் இன்னும் மழை தொடங்காம இருக்கு, பனி மட்டும் எங்க நிறைய அதிகமாக நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கு என்பது குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இது மூன்றுமே தான் இருக்கு. ஒரு சில மாவட்டத்தில் மழையும் பெய்திருக்கு, சில மாவட்டத்தில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக பதிவாயிருக்கு, சில மாவட்டத்தில் பனிப்பொழிவும் குறைவாகவும் பகலில் வெயில் மட்டுமே அதிகமாக நமக்கு பதிவாகிட்டு முடிகிறது நம்ம பார்க்குறோம். அதனால் எல்லா மாவட்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருது. 90% வரைக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறோம். ₹1க்கெலாம் ப்ராடக்ட் சேல் ஆகிட்டுருக்கு. ஃப்ரீ டெலிவரியுமே போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமாக வாங்கி பயன்பெறுங்க. லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலில் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். போய் ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம். மளிகை ஜாமான் பொருளில் ₹1லுமே நமக்கு சேல் ஆகிட்டுருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துருக்கோம். பார்த்து பயன்பெறுங்க. தமிழகத்தில் நேற்று மாலை ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது தீவிரமாக ஆரம்பிச்சது. முதற்கட்டமாக உள் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் அதேமாதிரி தென் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகமாச்சு. டெல்டாவில் சில பகுதிகளில் சாரல் மற்றும் லேசான மழையாக பதிவாச்சு. மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்கள் ஒரு தமிழ்நாட்டில் 80% வரைக்கும் மழை கிடையாது. 20% மட்டும் நேற்றைய தினங்களில் கணிசமாக நமக்கு மழை வந்ததை பார்த்தோம். இன்றைய நாட்களிலும் கடலோர மாவட்டத்தில் ஒன்று அதிகாலை நேரங்களில் மழை இருக்கும், அப்படி இல்லைன்னா மாலை இரவு நேரத்தில் மழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் நேற்று மாலை ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகியிருக்கு. தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது. இன்றும் நாளையும் பரவலாக கடலோர மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா லேசானதுலேருந்து மிதமான மழையாக இருக்கும். சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கனமழையாக பதிவாகும். எப்படி பார்த்தாலும் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் கணிசமாக ஒரு சாரல் மழையாவது நமக்கு பதிவாக வாய்ப்பு. ஏன்னா பெரும்பாலும் நமக்கு சாரல் மழையாகவே இருக்கும். மழை வருவது போல அறிகுறிகள்லாம் தென்படும். மேகக்கூட்டங்கள் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படும். ஆனால் கடைசியில் பார்த்தா மழை வராமலே போகும். இதெல்லாம் நமக்கு நிறைய மாவட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். ஆனால் எல்லா மாவட்டங்களும் இதே மாதிரியே மழை வர மாதிரி இருந்து கடைசியில் மழை வராமல் போகிறது அப்படிலாம் எல்லா மாவட்டத்திலும் இருக்க போகிறதில்ல. ஏதாச்சும் சில மாவட்டத்தில் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் சாரல் மற்றும் மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் பதிவாகிட்டு போகும். மழை தேதிகள் மறக்காமல் குறிச்சிக்கோங்க. தமிழகத்தில் ஜனவரி 3 வரை விட்டு பரவலாக மழையானது பதிவாகும். இந்த மழை வாய்ப்புகளானது ஜனவரி 3 வரைக்கும் விட்டு கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். அதன் பிறகு ஜனவரி 6 முதல் 10 வரை பரவலாக கடலோரங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே 6 10 வரை பரவலாக கடலோரங்களில் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு சாரல் மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். அப்போது 6 10 வரை இருக்கக்கூடிய நாட்களில் பரவலாக கடலோரங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகும். பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமானதிலிருந்து கனமழையாக எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பொங்கல் நாட்களில் ஒரு மிதமான மழை பெய்யும். கடைசியாக வடகிழக்கு பருவமழையும் ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் குளிருடைய தாக்கம் தமிழ்நாட்டில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்குது. அதிகாலை நேரங்களாகட்டும் காலை நேரங்களாகட்டும் அதிகாலை 2 மணி 3 மணியில் ஆரம்பித்த பனிப்பொழிவு காலை 7 மணி 8 மணி வரைக்கும் நீடிக்கிறத நம்ம பார்க்குறோம். 9 மணிக்கு அப்புறமா தான் ஓரளவு பனிப்பொழிவெல்லாம் நமக்கு முடிவுக்கு வர வெயிலுடைய தாக்கம் லேசாக பகல் நேரங்களில் நம்ம பார்க்க முடியுது. இப்போ மழை சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு. ஏன்னா உள் மாவட்டத்தில் சரிவர மழை இல்லாததுனால நமக்கு பெரும்பாலும் பனிப்பொழிவே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு என பல்வேறு பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் பனிப்பொழிவு அதிகாலையில் தீவிரம் அடைந்திருக்கும். 4 மணி 5 மணி மற்றும் 6 மணி நேரங்களில் வெளியே கூட போக முடியாத அளவுக்கு தீவிரமான குளிர் பொறுத்த வரைக்கும் அதிகமாக நமக்கு பதிவாகும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க மலை பகுதியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நீலகிரி, கொடைக்கானல் போன்ற இடங்களில் 5 டிகிரி செல்சியஸ் 4 டிகிரி செல்சியஸ் இவ்வளோதான் நமக்கு வெப்பநிலையே பதிவாகிட்டு இருக்கு. கொடைக்கானல், நீலகிரி,
குன்னூர், கோத்தகிரி, அதுக்கப்புறம் உதகமண்டலம், அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குந்தா, அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, இங்கெல்லாம் நல்ல ஒரு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதிகாலை நேரங்களில் கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி எடுக்கிறது. தேனி, தென்காசியிலும் கடுமையான பனிப்பொழிவு அதிகாலை நேரங்களில் தீவிரமாகி கொண்டிருக்கு. மலைப்பகுதிகளில் சற்று கூடுதலான பனிப்பொழிவு, அதாவது இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைந்து காணப்படுகிறதுனால தான் இந்த அளவுக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக நமக்கு தெரியுது. எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. பிப்ரவரி 2வது வாரம் பிறகு தமிழகத்தில் தமிழ்நாடு முழுவதுமாக படிப்படியாக குளிரின் தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ பிப்ரவரி 2வது வாரம் வரைக்கும் குளிர் இருக்க தான் செய்யும் அதிகாலையில். 2வது வாரத்துக்கு பிறகு தான் பனிப்பொழிவு எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் முடிவுக்கு வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்க போகுது. மழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் பரவலான மழை பொழிவு. அதுக்கப்புறம் 6, 7, 8, 9, 10 தேதிகள் வரைக்கும் இந்த 5 நாட்களில் கணிசமாக நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும். புயல் இருக்குமா அப்படிங்கிற பலருடைய சந்தேகங்களுக்கு இப்போ நம்ம பதில் சொல்கிறோம். எந்த புயலும் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு புயலும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தியிருக்கிறோம். தமிழகத்தில் பொங்கல் வரை எந்த புயலுக்கும் வாய்ப்பு இல்லை. அதன் பிறகு வடகிழக்கு பருவமழையும் ஓய்வு கொடுக்கிறது. அதனால் புயல் வருமானு சொல்லி நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பை தயவுசெய்து கைவிட்டுறலாம். ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழையும் இந்த பொங்கலோட முடிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மழை மட்டுமே தமிழக கடலோரத்தில் பதிவாகுமே தவிர மிகப்பெரிய ஒரு சூறாவளி புயல் அப்படிங்கிறது தற்போதைய நிலவரப்படி வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அப்படிப்பட்ட ஏதாவது புயல் உருவாச்சுன்னா நிச்சயமாக நம்ம அறிவிக்கிறோம். நம்ம அறிவிக்காமல் எங்கேயும் போக மாட்டோம். அதனால் தமிழகத்திற்கு புயல் வாய்ப்புங்கிறது கிடையாது. மழை வாய்ப்பு மட்டும் கடலோரத்தில் மிதமான மழை, லேசான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம சேனலில் பெஸ்ட் ஆஃபர் அண்ட் சேல் போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே அறிவிப்புகள் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் நிறைய பொருள் வாங்கியிருக்கீங்க. இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் முதற்கொண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. ஸ்கூல் பேகு, லஞ்ச் பேகு, வாட்டர் பாட்டிலு, ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் ஹீட்டர், ரூம் ஹீட்டர் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. அதே போல் கிராசரிஸ், மளிகை ஜாமான் முதற்கொண்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம சேனலில் வாங்கியிருந்தீங்க. எப்படி ப்ரோ வாங்குறது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் அந்த ஸ்டோரில் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி போனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கூப்பன் அப்ளை ஆகும். இல்லைனா உங்களுக்கு அப்ளை ஆகாமல் போயிடும். அதனால் தயவுசெய்து நம்ம சேனல் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதன் மூலயமா நீங்கள் போங்க. அதேமாதிரி ஸ்டோர் லிங்க், ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம். அது மூலயமா நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களுமே நீங்கள் வாங்கி கொண்டீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த ஆஃபர் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 90% வரைக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்களும் பயன்பெறுங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த சிறந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த நாள் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்கும்போது அந்தந்த நாளுக்கு உண்டான அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.